மும்மொழி கொள்கை அடாவடி செய்யும் ஒன்றிய அரசு. கல்வியை அரசியலாக்குவது யார்? கொந்தளிக்கும் தமிழக மக்கள். தேன்கூட்டில் மும்மொழி கல்லை எரியும் நரேந்திர அரசு. எகிரி அடிக்கும் ஸ்டாலின். மும்மொழி கொள்கையால் நாங்கள் தனித்து நிற்கிறோம். விரக்தியில் கையெழுத்து இயக்கம் நடத்தும் அண்ணாமலை. தமிழ்நாட்டு மாணவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க. தர்மேந்திர பிரதானின் ஓனாய் அழுகையை தமிழ்நாடு ஏற்குமா? பார்ப்பன கொழுப்பில் செய்தியை திரிக்கும் தினமலர். இந்த செய்திகள் குறித்து இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய தொடர். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது மும்மொழி கொள்கை அப்படின்றத மூலியமாக ஹிந்தி மொழியை திணிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தகுதி திட்ட வேலைகளை தொடர்ந்து ஒன்றிய அரசு செஞ்சுட்டே இருக்காங்க. இதற்கு தற்போது தமிழ்நாட்டை ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அவர்களால் முடிந்த அளவுக்கு நிதி சுமைகள் இருந்த ஏற்கனவே ஒன்றிய அரசு பல விதத்திலையும் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை முறையாக ஒதுக்காமல் தமிழ்நாட்டின் உரிமையை புறக்கணித்து அதுக்கு உரிய நிதியை வேறு மாநிலங்களுக்கு டைவெர்ட் பண்ற எல்லா வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாலும் இருக்கின்ற நிதி சுமைகளையும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை எப்படியா பாதுகாத்தாகணும். தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வித்தரம் எந்த விதத்தில் குறைந்து விடக்கூடாது. அவர்களுக்கு உரிய கல்வியை தொடர்ந்து கொடுத்தியாகணும்னு சொல்லிட்டு நிதிச்சுமை எவ்வளவு இருந்தாலுமே திராவிட மாடல் அரசும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் அதுக்கான வேலைகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சூழல் தான் ஏற்கனவே 2152 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசு வலியுறுத்திட்டே இருக்கும் போது இல்லைன்னா நாங்க நீதிமன்றத்தை வழக்கு தொடர்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும் இந்திய ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கொஞ்சமும் மனசாட்சியே இல்லாம PMC பள்ளிகளை ஏத்துக்கிட்டு அதாவது பாத்தீங்கன்னாக்கா மறைமுகமா ஹிந்திய தமிழ்நாட்டுல நீங்க அலோவ் பண்ணீங்கன்னாதான் உங்களுக்கான பணத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஓப்பன் பிளாக்மெயில் ஒரு ஒன்றிய அமைச்சர் மாநில அரசுக்கு நிர்பந்தமா கொடுக்கிறாரு. தொடர்ந்து இந்த மாதிரி நிர்பந்தம் கொடுத்தாக்கா தமிழ்நாடு அரசு கடந்த காலத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போன்ற முதுகெலும்பில்லாத அரசு போல வளைந்து கொடுக்குன்னு நினைச்சாங்க. ஆனா தொடர்ந்து திராவிட மாடல் அரசு பாத்தீங்கன்னாக்கா நாங்க உங்க பாட்டு முப்பாட்டனுங்களுக்கே தண்ணி காட்டினவனுக்கு நீங்க என்னடா பச்சான்ற மாதிரி அவர்களுக்கு எகிரி அடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையின் மூலமாக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். அதனால பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு மாணவர்களுடைய அறிவுத்திறன் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பொய்யாக கட்டமைக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னாக்கா ஹிந்தி படிச்சாக்கா வேலை கிடைக்கும், ஹிந்தி படிச்சாக்கா அறிவு வளரும் சொல்றீங்க. ஆனா 2000க்கு அப்புறமேட்டு வட மாநிலங்கள் அதிகமாக ஹிந்தி பேசுற மக்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள அவருடைய சொந்த மாநிலத்தை வாழ்வதற்கு வழி இல்லாம ஒரு நாட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்து வரது அவருடைய பிழைப்பை தேடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்றது எல்லாம் அது குறைந்த கூலிக்கு இதுவே ரொம்ப வேதனை கொடுத்து குறைந்த கூலி அடிமாட்டு வேலைக்கு வேலை செய்யறாங்க. அப்படின்ற சூழல் எல்லாம் இங்க இருக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி படிச்சாக்க இவ்வளவு எந்த ஒரு நன்மையும் இல்லை. முதல்ல ஹிந்தியில எந்த ஒரு கலைச்சொற்களும் இல்லை. இப்படின்னா தெளிவாக புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் வலதுசாரிகள் வைக்கக்கூடிய எந்த ஒரு இதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கொஞ்சம் கூட ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய சங்கிகளின் குடும்பங்களே ஹிந்தியால நன்மைகள் வரும் அப்படின்றத துளியும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படிதான் பார்க்க முடியுது. இந்த சூழல் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல ஒன்றிய கல்வித்துறை நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை PMC திட்டத்துக்கு நீங்க இப்ப முடக்கி வச்சிருக்க ஃபண்டுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு உரிமையாக கடிதத்தை எழுதி கேட்டாக்கா அப்பொழுதும் கொஞ்சம் கூட தன்னோட திமிர்த்தனத்தை குறைத்துக் கொள்ளாம ஏதோ தான் தான் உலகத்துல மிக சிறந்த அறிவாளி மேதாவின்ற மாதிரி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா நீங்க 5000 கோடி இலக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்குதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா செவுட்டில் அடிக்கிற மாதிரி நல்ல சம்மட்டி அடி குடிக்க நீ 5000 கோடியில ஹிந்தியை ஏற்றுக்கொண்டாதான் எங்களுக்கு பணம் கிடைக்குனாக்கா அது எங்களுக்கு தேவையில்ல. 5000 கோடியில 10,000 கோடி நீ கொண்டாந்து கொடுத்தாலுமே அது எங்க கால் தூசுக்கு தான் சமம். ஹிந்தி ஏற்றுக்கொண்டால்தான் அந்த 5000 கோடி கிடைக்கும், எங்களுக்கு தேவையில்ல. 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு எகிரி அடிச்சிருக்கிறத விட இந்த பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய தமிழ்நாடு கல்வியில வளர்ந்து முன்னேறி போயிட்டு இருக்குது. இந்த ஹிந்தி மொழியால மீண்டும் தமிழ்நாடு கல்வியை வீழ்ச்சி அடைவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்றத செவுட்டில் அடிக்கிற மாதிரி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருக்கு பதில் கொடுத்ததோட நாங்க எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது, ஆனால் எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி திணித்தாக்கா அந்த திணிப்புக்கு தான் நாங்க எதிரிகள் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹிந்தி அப்படின்றத பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட
அதுக்குன்னு ஒரு சொந்தமா கலை சொற்கள் கூட இல்லாம எல்லா மொழிகள் இருந்துட்டு இரவில் வாங்கப்பட்ட சொற்களை வைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு ஏவல் மொழி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த யாசக மொழியை வந்துட்டு நாம வந்துட்டு ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு பயனும் கிடைக்காது. அப்படியான சிந்தனை அப்படின்றது தாய்மொழி கல்வியால தான் வரும் அப்படின்றதெல்லாம் மிக தெளிவாகவே முதல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம 5000 கோடி இலக்கு நேரிடுன்னு சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் நீங்கள் வசூலிக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு நொடி போதும். ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மதித்து தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் ஒன்றிய அரசுக்கு சேரக்கூடிய வரியை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதை நாங்க நிலையா கடைபிடிக்கிறோம். அதுதான் இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை. ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட மதிக்கலன்றத இதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா முதல் மு.க. ஸ்டாலின் அவர் கொடுத்த அறிக்கையின்படியே வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய தற்போதைய நரேந்திர அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படையை கொஞ்சம் கூட மதிக்காம கூட்டாட்சி தத்துவத்தையும் மதிக்காம அதை மிதிக்கின்ற வேலையில வந்துட்டு மிகவும் துணிகரமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழலை தான் பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த பார்ப்பன ஊடகங்கள், குறிப்பாக தினமலர் போன்ற கேடுகட்ட எச்சைப்பழப்பு, ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா சேலம் தினமலர் வெளியிட்ட அந்த ஒரு அறிக்கை பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்துக்கு வந்துட்டு எவ்வளவு வக்கர புத்தியோட இது பண்ணாங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வக்கர புத்திய டாய்லெட் நிரம்புகிறது அப்படின்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்தி மாணவருடைய காலை உணவு திட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தின அந்த கேடுகட்ட பார்ப்பன ஊடகம் இந்த தினமலம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமும் வந்துட்டு மனசாட்சி இல்லாம மும்மொழி கொள்கையை ஏற்காததால் 5000 கோடியை தான் கொடுக்க முடியாது அதுன்னு சொன்னதை வந்துட்டு அப்படியே திரித்து இருமொழி கொள்கையால் தமிழகம் 5000 கோடி இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமும் கூச்சமே இல்லாம பேப்பர் போஸ்ட் போட்டு செய்திகள் வெளியிடுற அளவுக்கு பார்ப்பன ஊடகமான தினமலம் வந்துட்டு, ஏன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா நுட்பமாவே தமிழ்நாடுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் வேணும்னு தமிழகன் போறது. அதே போல செய்தியை வந்து பாருங்க, மும்மொழி கொள்கை ஏற்காததாலதான் தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி தர முடியாதுன்னு பிளாக்மெயில் தான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. மும்மொழி கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி ரூபாய் கொடுக்காமல் தடுக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு தான் செய்தியை விட்டுருக்கணும். அதான் மும்மொழி கொள்கையின் அராஜகம், அட்டுழியம், மும்மொழி கொள்கையின் அட்டுழியம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பொறுத்தவரை இருமொழி கொள்கையால வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு 5000 கோடி ரூபாய் இழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூச்ச நாச்சமே இல்லாம அந்த பாப்பன கொழுப்போட உச்சி கொடுமை கொழுப்போட ஆடிட்டு இருக்குது. இந்த தினமலர் பத்திரிகையை பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு டாய்லெட் பேப்பர் மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலையும் இவனை எவ்வளவு செருப்பால் அடிச்சாலும் இந்த மண்டையில மூளையே இல்லாத மனித கழிவை வந்துட்டு மூளையா வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தினமலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கூச்ச நாச்சமே இல்லாம பொய்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதா இதாயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் ஒரு முறை இந்த தினமலருக்கு தகுந்த பதிலடியை வந்து கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அதே சமயத்துல ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய ஓனாய் அழுகையை வந்துட்டு மிக நுட்பமாவே அழுதிருக்கிறார். தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த PMC பள்ளிகளை ஏற்காம பிற்போக்குத்தனமாக தன்னுடைய பிடிவாத்தை இது பண்ணி மாணவருடைய கல்வியை சீரழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓனாய் அழுகையை வந்துட்டு அழுதுட்டு இருக்கிறார் தர்மேந்திர பிரதான். இந்த ஓனாய் அழுகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத் போன்ற பலியாடிகள் வேணா நனைந்து கொண்டு கத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தர்மேந்திர பிரதானின் இந்த ஓனாய் அழுகையை துளியும் கூட நம்பல. நீங்கள் மும்மொழி PMC பள்ளிகள் மூலமாக மும்மொழி கொள்கை அப்படின்ற பேர்ல நீங்க திணிக்க போவது இந்தி மொழியை அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள், ஏன்னா ஏற்கனவே கேரளா போன்ற மாநிலங்கள்ல இதே மாதிரிதான் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிதான் இவங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தினாங்க. அப்போதைய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருந்த இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசுகள் வந்து மும்மொழி கொள்கைன்னு கொண்டு போய் தான் சேர்த்தாங்க. உங்களுடைய மொழி பிற மாநிலங்கள் படிப்பாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படின்னு சொல்லிதான் சேர்த்தாங்க. ஆனா நிலைமை என்ன ஆயிடுச்சு, கேரளா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள்லயும் ஹிந்தி மொழி மும்மொழி கொள்கையின் அடிப்படையில பயிற்று மொழி ஹிந்தி இதாயிடுது. ஆனா மற்ற எந்த மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகமோ கன்னட மொழியோ இல்ல கேரள மொழியோ குஜராத்தி எந்த மொழி பயிற்றுவிக்கப்பட்டது? ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த அதாவது பாத்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு சொன்னாக்கா உத்தரப்பிரதேசத்துல, பீகார்லயும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில குஜராத்தி மக்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா, குறிப்பிட்ட கணிசமான அளவு இருந்தாங்கன்னாக்கா அந்த பகுதிகளில் மட்டுமே குஜராத்தி மொழி பயிற்றுவிக்கப்பட்டது. ஆனா ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகள்லயுமே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 25% அங்க இருக்க உத்தரப்பிரதேசத்துல இருக்க மாணவர்கள் குஜராத்தி படித்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய நம்ம வைக்க வேண்டி இருக்கு. ஏன் இப்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு இந்திக்காக வந்துட்டு முரட்டு குத்திட்டு இருக்காரு. இந்த முட்டா பையன் தர்மேந்திர பிரதான் போன்ற முட்டா பயல்களுக்கு நம்ம கேட்கிறோம், டே நீங்க வந்துட்டு உத்தரப்பிரதேச பீகாரையுமே எடுத்துக்கோங்க,
இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய தாய்மொழியாகிய இப்பொழுது அழிந்து கொண்டு இருக்கின்ற அந்த ஒடிய மொழியை வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனை பள்ளிகள்ல கற்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லுங்க. ஏன் இப்பயே அண்ணாமலை வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க, இந்தியாவில எந்த மாநிலத்துமே இது வரைக்கும் மும்மொழி கொள்கை இல்லைங்க. உத்தரப்பிரதேசல வரவன் ஹிந்தி மட்டும் தான் படிச்சுட்டு வரான், ஓப்பனா சொல்லிட்டான். அங்க ஹிந்தி மட்டும் தான், அங்க வந்து இருமொழி கொள்கை கூட இல்லை. ஹிந்தியை மட்டும் படிச்சுட்டு வந்து இதாயிட்டு இருக்காங்க. குஜராத்லயும் மொழி கொள்கை இல்ல, அங்கேயும் ஹிந்தி தான் அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது தென் மாநில அரசுகளை ஏமாற்றி மும்மொழி கொள்கை திணித்த இந்த பார்ப்பன கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நிலைநாட்டிய இந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது தமிழ்நாடு தொடர்ந்து இந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டே இருக்குது. மும்மொழி கொள்கை என்பதே ஹிந்தி திணிப்புக்கான அஸ்திவாரம். ஹிந்தி திணிப்பின் மூலியமாக சமஸ்கிருதத்தை நிலைநாட்டுவது, அது மூலியமாக சனாதன அதர்மத்தை வந்து இந்த நாட்டில் வந்து நிலைநிறுத்தி மீண்டும் இந்த நாட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனு அனுதி நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத வெளிப்படையா தெரியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹிந்தி திணிப்புக்கு ஆதரவாக, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்ச் 1 முதல் வந்துட்டு அண்ணாமலை கையெழுத்து இயக்கம் நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கையெழுத்து இயக்கம் எல்லாத்துலயுமே சப்போஸ் ஒருவேளை என்கிட்ட வந்தா ஹிந்தி வேணாம் போடாம நாங்க கையெழுத்து போடுவாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே பிஜேபியில இருக்கக்கூடிய சொரணையற்ற அண்ணாமலை போன்ற சொரணையற்ற ஆடுகள் வேணா அந்த இதுல வந்து கையெழுத்து போடுவாங்க. ஆனா பிஜேபியில இருக்கவங்க, ஒரு குடும்பத்துல இருக்கவங்க கூட உப்பு போட்டு திங்கிற எவனுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போடணும். நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், அண்ணாமலை உனக்கு தானி இருந்தா உன் கட்சியில இது வரைக்கும் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ள ரெஜிஸ்டர்டு மெம்பர்னு சொல்லிட்டு அந்த பட்டியலை கூட, அந்த பட்டியல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துல ஒரு குடும்பத்துக்கு 3 பேருன்னு கணக்கு வைப்போம். 3 மொத்தம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் உன் கட்சியில இருக்காங்கன்னாக்கா ஒரு 15 லட்சம் கையெழுத்தை வந்துட்டு நீ வாங்கி காட்டு பார்ப்போம். இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீ எல்லாத்திலையும் வாய்ச்ச விட ஊழ உதாரணம் விட்டுட்டு இருப்ப. திமுக ஆட்சியை விட்டு விளக்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு ஊழ உதாரணம் விட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா ஷூ போட்டுட்டு போயிட்டு இருக்கிற, கேட்டாக்க வெளிப்படையே இப்படிதான் சொல்லுவேன், நான் செருப்பு தானே போட மாட்டேன்னு, ஷூஸை போட மாட்டேன்னு சொல்லவே இல்லையா. அந்த மாதிரி கேடு கெட்ட ஒரு தரங்கெட்ட பையன் இந்த அண்ணாமலை. அப்படிப்பட்ட இந்த தரங்கெட்ட பையன் அண்ணாமலை சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டு பிஜேபியில இருக்கக்கூடிய சில சூத்திர சங்கிகள், அதாவது பாத்தீங்கன்னா சத்துத்திர சங்கிகள் வந்து எல்லா சங்கிகளையும் பாத்தீங்கன்னா மூளையை அடமானம் வச்சுட்டு அவன் சொல்றதையெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு, ஏங்க அண்ணாமலை பேசுறதுல எல்லாமே பொய்ன்றது எல்லாத்தையும் தெரியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவன் பேசுறத வந்துட்டு டேட்டான்னு எடுத்துட்டு இங்க பல பேர் பேசிக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட்டா போயிட்டு இருக்காங்க. எப்படி போனாலும் சரி உண்மை என்னன்றது களத்தின் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். சப்போஸ் ஹிந்தியால வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னாக்கா சங்கிகளை நீங்க 2 மாசம் வந்துட்டு அப்படி நினைக்கிறவன் எவனா இருந்தா 2 மாசம் உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லயும் போய் தங்கி நின்று பாருங்க. குஜராத்ல கூட பாத்தீங்கன்னாக்கா சபர்மதி ஆஸ்பத்திரி அந்த சைடு போய் தங்கி நின்று பாருங்க. குஜராத்தே அங்க 3 பிரிஞ்சு கிடக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. ஹிந்தி எப்போது எங்களுக்கு தேவையில்லாத ஆணிதான். இப்பவும் சொல்றோம், எங்களுக்கு ஹிந்தி வேணாம் போடா, அததான் நாங்க சொல்றோம். திரும்ப திரும்ப எங்கள்கிட்ட ஹிந்திக்காக வந்துட்டு நீங்க வாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா செருப்ப கவ்வ கொடுத்து அடிப்போம் அப்படின்றத சொல்லிக்கிறோம். இந்த விஷயத்துல அடுத்து என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.